தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நல்ல மாற்றமா ஏமாற்றமா? தமிழ்நாட்டு வரலாற்றில் அடுத்தடுத்து 2 ஆட்சிகள், திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகள் ஆட்சியில் இருந்து 2 தலைமைகளும் ஒரே நேரத்தில் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாங்கி திளைத்து ஊறி ஒட்டுண்ணியாக இந்த மண்ணை சுரண்டி அடித்ததை பார்த்த பிறகுதானையா எங்கள்கிட்ட இந்த ஆட்சியை இருக்கார்கள். If you are bad, I am your dad. Lights on. வாணியம்பாடி அருகே புதூர் கிராமத்தில் ஆடு வளர்த்து தன் பிழைப்பை நடத்தி வரும் 65 வயது ஏழை பெண்மணியின் வாழ்வாதாரமான ஆட்டை காரில் சென்று திருடி, சிசிடிவி இருக்கு, கையங்களமா மாட்டிருக்காரு, ஆடு திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆதாரப்பூர்வமாக சிசிடிவி ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட ஒருவரை இவங்க அரசு வழக்கறிஞரா நியமிச்சிருக்காங்க. இப்ப அரசு வழக்கறிஞர் யாரு? ஆடு திருடியவர் அரசு வழக்கறிஞர். மாற்றம். சரியா? மாற்றம் ஒண்ணு சொல்றீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடினார்ல. இப்ப பாட்டிலுக்கு எவ்வளவு தெரியுமா சார்? பாட்டிலுக்கு எவ்வளவு இப்ப 20 ரூபாய். மாற்றம். மாற்றம் எப்படி? 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கு. அப்படி கேளுங்க, அடி வரட்டும். டெல்டாவில் என்ன சொன்னாரு? மூட்டைக்கு 40 ரூபாய். இப்ப மாற்றம் எவ்வளவு தெரியுமா? மூட்டைக்கு 60 ரூபாய். விவசாயிகள் பேசிய காணொளி இருக்குது. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். மகளிர் விடியல் பயணம் இப்ப மகளிர் பயணமா மாத்திருக்காங்க. விடியலை தூக்கிருக்காங்க. இது ஒரு மாற்றம் இல்லையா? நான் முதல்வன் திட்டம், அதுக்கு பேரை மாத்திருக்காங்க. ஸ்டாலின் வைத்த திட்டங்களுக்கெல்லாம் கல்வெட்டு எல்லாம் போய் என்ன செஞ்சாங்க? மறைச்சிட்டு ஓடி வந்துடுறாங்க. இதுதான் உங்க மாற்றம். மச்சான், யாரும் பார்க்கலல்ல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல வச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இதைத்தான் நீங்க பிரதானமா வாதமா வச்சீங்க. இங்க நிறைய தாவேகாவின் சார்பில் அல்லது திரு விஜய் அவர்களை நேசிக்கக்கூடிய சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. திமுகவின் மீது உங்களுக்கு வந்து கோபம் இருக்கலாம், அதிமுக மீது கோபம் இருக்கலாம், அல்லது இது எதுவுமே இல்லாம விஜய் ஒரு மாற்றத்தை தருவார் என்ற நம்பிக்கையில நீங்கள் வாக்களித்திருக்கலாம். திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்ததா? ஆம், நடந்துச்சு. அதை சொல்லித்தான் நீங்க ஓட்டு கேட்டீங்க. ஒரே நாள்ல 12 படுகொலைகள், இது மாற்றமா? இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி நான் சொல்றேன். 10 வயது கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும், மணிமங்கலம் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, குமரிப்பூண்டி 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, பூந்தமல்லி 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, ஆண்டிப்பட்டி 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. என்ன நீங்க பண்ணீங்க? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? தந்தையும் மகனும் படுகொலை பண்ணப்படுறான் நெல்லை மாவட்டத்தில். ஒரே வீட்டில் அப்பா பையன் 2 பேரும் வெட்டி படுகொலை. இது மாற்றமா? சோறு தானே திங்கிற? வேணா அசிங்கம் கேட்கிறேன் பாத்துக்க. தாய்மார்கள் தயவு செய்து மனசாட்சியோட பேசணும். விஜய் நீங்க நேசிக்கலாம், அது வேற. தாவேகா நிர்வாகி, விஜய் ரசிகை, தாவேகா நிர்வாகி 2 பேர் வந்து வாங்க வேலை வாங்கி தரேன்னு கூட்டு போறான். குளிர்பானத்துல போதைப் பொருளை கலந்து மயக்கமடைய வைத்து அந்த பெண்களை பாலியல் வல்லுறவு செய்யறான். அவங்க நம்பிக்கையோட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்படி பண்ணிட்டீங்களா, இப்படி சீரழிச்சிட்டீங்களா, என்ன நான் அண்ணன் சரவணன் சொல்லி கொடுக்குறேன்டா. உங்களை சரவணன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் சொல்லி கொடுக்குறேன்டா அந்த சகோதரி சொல்றாங்க. அதுக்கு அந்த 2 பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வீடியோ இருக்கு. நான் சொல்லல, உரிமையில பேசுறேன். அந்த சகோதரிகள் சொன்னது கூட்டு வர சொன்னே சரவணன் தான். ஒரே ஒரு கேள்வி, அந்த எம்எல்ஏவின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்ப இவங்க ஆட்சி வந்த பிறகு தூத்துக்குடி திருச்செந்தூர் அருகே ரூபாய் 72 லட்சம் மோசடி செய்த வழக்கில் தாவேகா நிர்வாகி ராஜா. அடுத்து தூத்துக்குடியில் ஆன்லைன் லாட்டரி டிக்கெட் விற்ற தாவேகா நிர்வாகி ராம்குமார். அப்புறம் வேலூரில் ரூபாய் 1 லட்சம் கேட்டு மிரட்டிய தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார். ஓட்டுநருக்கு தலையில் வெட்டு தாவேகா நிர்வாகி. மதுரை சோழவந்தான் அருகே வாடிப்பட்டியில் அரசு பேருந்து ஓட்டுநரை பட்டாக்கத்தியால் வெட்டிய தாவேகா நிர்வாகி. செயின் பறிப்பு. எப்படி எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆட்கள், எளிய பிள்ளைகள், நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆரணி அருகே லிப்ட் கேட்பது போல் நடித்து மூதாட்டியிடம் 3 சவரன் தங்கச் செயினை பறித்த தாவேகா பிரமுகர் கௌதம். தாவேகா முன்னாள் நிர்வாகி, அவர் வந்து முன்னாள் நிர்வாகி 15 கோடி மோசடி செய்த. சார் பட்டியல் போட்டா நீங்க 1 மணி நேரம் தாவேகா நிர்வாகியுடைய சாதனைகள் மட்டும் நான் பட்டியல் போட்டுருப்பேன். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. தாவேகாவோட நமக்கு அண்மையில சேர்ந்தாரு. பேர் வந்து நான் சுப்பிரமணியன். அவரு 2011 இருந்து 2015 வரைக்கும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இருந்தார். செந்தில் பாலாஜி எப்படி வேலை வாங்கி தந்து சொல்லிட்டு காசு வாங்கினாரோ அதே போல 65 கோடி வாங்கினார்னு அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையால கையாளப்படுது. இப்ப தாவேகால சேர்ந்துட்டது மூலமா அந்த வழக்கு என்ன ஆகுங்கிறத நான் மக்கள் பார்வைக்கே விட்டுறேன். 1 கோடி இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக பதிவு பண்ணிட்டு காத்து நடக்கிறாங்கன்னு. அப்படி இருக்கிற வேலையில உங்க கூட்டத்துக்கு வந்து இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு எதற்காக அதிகார முறையீடு செஞ்சு அரசு வேலை தரீங்க? அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. அமோனியா வாயு கசிவு இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் தரேன். வெறும் 2 லட்சம். ஒரு உயிருக்கு 2 லட்சம். ஆனா இதுக்கு அரசு வேலைன்னா இதுவும் அதிகார முறையீடு தான். குறும்பு அந்த விளையாட்டுத்தனம் போகவே இல்லப்பா. 1 பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம், தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டேங்கிறார். விஜய் பாஸ்கர் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? எங்க கட்சி ஒரு வாஷிங் மிஷின். வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஒரு மனிதன் திருந்த கூடாதா? கோயில்டா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற?
உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோவிந்தா கோவிந்தா. உங்க கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தான் ஐயா சொன்னார்கள், அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதில் பல நூறு கோடி ரூபாய் ஊழல். ஒரு வழக்கறிஞருக்கு 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் புஷி ஆனந்த் என்று சொன்னது யார்? திமுகவா அதிமுகவா? யார் சொன்னாங்க? தாவேகாவை சேர்ந்த சகோதரி வழக்கறிஞர் ஞான சௌந்தரி உங்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நடந்த அதிகாரிகள் இடமாற்றத்தில் மெகா ஊழல். சுற்றுச்சூழல் அமைச்சர் ராஜீவின் மாமனார் விஜயபாஸ்கர் தலையீடு உள்ளதால் இந்த ஊழல் நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சவர் யார் தெரியுமா? ஸ்டாலின் இல்ல, எடப்பாடி பழனிசாமி இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக பொருளாளர் உங்க மீது என்ன வச்சுக்கிறாரு? ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. சட்டமன்றத்துல 3 நாள் மௌன புரட்சி, 3 நாள் பேசவே இல்லை. 4வது பார்த்தா திடீர்னு எப்படிங்கிறாரு, என்ன ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்துச்சு, ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம சட்டமன்றமோ தேர்தல் பரப்புரை கூட்டமோ அவரால் பேச முடியாது. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். உள்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு. அது பத்தி கேள்வி கேட்டா, சட்ட ஒழுங்கு பத்தி கேள்வி கேட்டா ராஜ்பவன் நினைக்கிறாரு, இங்கிட்டு பாக்குறது அவர் நினைச்சிடுறது, இந்த இங்கிட்டு பாக்குறது அவர் நினைச்சிடுறது. ஏன்னா அவரால் பேச முடியாது. நீ எல்லாம் பெரிய மனுஷன். நீங்க எல்லா சவாலும் விடுறீங்களே, நான் ஒரே ஒரு சவால் விடுறேன். நீங்க முதலமைச்சர் விஜய ஒரே ஒரு முறை ஊடகத்தை சந்திச்சு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. நான் தாவேக்கா கேள்வி ரொம்ப வாடுறானே. திமுக அதிமுக தரப்புல கூட சொல்றாங்க ஆட்சி 6 மாசத்துல கலைஞ்சிடும், இல்ல 1 வருஷத்துல கலைஞ்சிருக்காங்க. நான் விரும்புறேன் இந்த ஆட்சி 5 ஆண்டு இருக்கணும். 5 ஆண்டு இந்த ஆட்சியில வாழ்ந்தாதான் எப்படிப்பட்ட தவறான பிழை செஞ்ச மக்கள் உணர்வாங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா உங்க இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். புரியுதுங்களா? மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கு? அவங்களுக்கு 8ல இருந்து 4ஆ மாறி இருக்கு. பெரிய மாற்றம் தானே? சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். உங்களுடைய வரலாறு தமிழகத்தில் சந்தி சிரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை கனிம வள கொள்ளையும் எதிர்த்து போராடுவதாக சொல்லிக்கொண்டு அத்தனை கனிம வள அதிபர்களிடமும் பணம் வாங்கியதாக நான் சொல்லவில்லை, அவர்கள் சொல்கிறார்களே, அவரிடம் கேள்வி உண்டா? பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அரசியல் கட்சியில் இருந்து ஒரு இடமாவது சட்டமன்றத்தில் இடம்பெற்றவர்களை அழைத்துத்தான் நீங்கள் விவாதிக்க வேண்டிய ஒழிய சும்மா உட்கார்ந்து இத்தனை ஆண்டு காலமாக என்று பேசிக்கொண்டு. சரி, நீங்க சொல்றது ஜனநாயகமா? இல்ல ஒரு எம்எல்ஏ கூட இருக்காத கட்சி ஜனநாயகமா? இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. திரு ஜெகதீஷ் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இந்த மக்கள் அரங்கத்தை ஆண்டு கணக்குல நான் நடத்திட்டு இருக்கேன். நான் முடிச்சிடறேன். தாவேகா செய்தி தொடர்பாளரை அழைச்சிருக்கேன். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கு? திமுகல ஸ்டாலின் அவர்கள் கூட எம்எல்ஏவா ஜெயிக்க முடியல. ஒன்னு சொல்லட்டுமா? ஸ்டாலின் தோத்துட்டாருக்கிறீங்க, அவர் தோக்கல. நான் முதல்வன் திட்டம் இருக்கும் வரை, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கும் வரை, புதுமை பெண் திட்டம் இருக்கும் வரை, மகளிர் விடியல் பயணம் இருக்கும் வரை, முதலமைச்சர் படைப்பகங்கள் இருக்கும் வரை ஸ்டாலின் தான் நாட்டை ஆளுகிறார். நீங்க பேரை மாத்திக்கலாம், நான் முதல்வன் திட்டத்தை பேரை மாத்திடுவீங்க. அந்த ட்விட்டர்ல போய் அதுல இருக்கக்கூடிய அந்த செங்கல் சூளை தொழிலாளி ஒருத்தர், அவர் பையன் சாமானிய குடும்பத்திலிருந்து நான் முதல்வன் திட்டத்தை படிச்சு முதல் தேர்விலேயே தேர்வாகி ஐஏஎஸ் ஆகிட்டார் அந்த தம்பி. அந்த தம்பி என்ன பண்ணுவீங்க? நாடு கடத்திடுவீங்களா? அந்த தம்பி தன்னம்பிக்கையோட சாட்சி சொல்லுவான், எஸ் ஸ்டாலினால் தான் நான் ஐஏஎஸ் ஆனேன். அவன் என்ன பண்ணுவீங்க? ஆட்சிக்கு பணத்தை சம்பாதித்தால் அவர்கள் கட்சி, பணத்தை விட்டு விட்டு ஆட்சிக்கு வந்தால் அது தாவேகா. அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? மேகதாதுல அணை கட்டுறதுக்கு கர்நாடகா இவ்வளவு வேகமா வேலை செய்கிற போது ஒரு முதலமைச்சர் அங்க உட்காந்து பேசாத பேச்சு பேசுறாருங்க. இவங்க நடுவர் மன்றம் அமைக்கலாம். எதுக்கு நடுவர் மன்றம்? யார் 2007லயும் 2011லயும் ஏற்கனவே நடுவர் மன்ற தீர்ப்பும் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் மிக தெளிவாக தமிழர்களினுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது. காவிரி நம்முடைய உரிமை. உங்களுக்கு நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது, கட்சி தொடங்கிய போது எதுவுமே தெரியவில்லை என்றால் பரவாயில்லை, ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீ ஒரு நடுவர் மன்றத்தை போட்டு அந்த நடுவர் மன்ற நாளைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டான்னா அது இந்த இனத்துக்கு எதிராக போய்விட்டது என்றால் ஆயிரக்கணக்கான பேர் ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து பெற்ற அந்த காவிரி உரிமையை இவர்களுடைய அறியாமையால் நாம் இழப்போம். ரீல்ஸ் போட்டு தெரியலாமாங்க? நீங்கள் நானும் ரீல்ஸ் போட்டு தெரியல. தஞ்சாவூர் விவசாயி செத்து கிடப்பான். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. என்ன சார் இது? இது மாற்றமா சார்? இது பெருத்த ஏமாற்றம். இது பெருத்த ஏமாற்றம்.
இது மத்திய அரசிடமும் பக்கத்து மாநிலங்களிடமும் நம்முடைய உரிமைகளை இழக்கிறோம். இது இனி ஒரு ஆட்சி வந்தாலும் மீட்க முடியாத அளவுக்கு மாட்டிக்குவோம். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. சார், நானும் வாத்தியார். குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தரமா இல்லையா? சொல்லி தரமா இல்லையா? நான் சொல்றேன், என் குழந்தை பள்ளிக்கூடத்தை படிக்கிறா, என் குழந்தை கொடுத்து இந்த வேலை செஞ்சிருந்தா அடிச்சுப்பேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. குழந்தையினுடைய காலை பிடித்துக் கொண்டிருந்த அமைச்சர் இருக்கிறார் பாருங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி இருந்திருந்தால் அடுத்த 2வது நிமிடம் அவருடைய பதவி பறந்திருக்கும். அவர் உள்ள போயிருப்பார். அது அதிமுக, அது அம்மா அவர்களினுடைய ஆட்சி. திரு விஜய் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு அமைச்சர் நடனம் ஆடுறாரு, வாடி 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 கைப்படாத சீடி. உயர்கல்வித்துறை அமைச்சர். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு, பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். நீங்க ஆட்சிக்கு வந்து 50 நாள் தான் சார் ஆச்சு. கருத்து சொல்றாங்கிறதுக்காக எத்தனை பேர் கைது பண்றீங்க சார்? மாரிதாஸ் ஏன் சார் கைது பண்ணீங்க? நான் கேட்கிறேன், என்ன காரணத்துக்கு கைது பண்ணீங்க? தப்பா பேசிவிட்டா வழக்கு போடுங்க. வடக்கு நீதிமன்றத்தில் நடக்கட்டும். நீதிபதி தவறு குற்றம் என்று சொன்னால் அவருக்கு தண்டனை கொடுங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேசுகிறவர்களை, எழுதுகிறவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் உங்களுடைய ஆட்சியின் நடைமுறைனா எங்க சார் மாற்றம்? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? நல்வாய்ப்பாக நீ ஆட்சியை கவுத்திருந்தியோ, மறுபடியும் எடப்பாடியும் தோத்திருப்பாரு, ஸ்டாலினும் தோத்திருப்பாரு. 234 தொகுதியில உங்க 2 கட்சியும் ஜென்மத்துக்கு வந்திருக்காது. ஜென்மத்துக்கு வரதுக்கான வாய்ப்பே இருந்திருக்கிறது. தோழர் சவால் விட்டாரு, நீங்க மட்டும் ஆட்சியை கலைச்சிருந்தீங்கன்னா தெரியும் 234 தொகுதியில நாங்க தான் ஜெயிச்சிருப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான் பெரும்பான்மை இல்ல. எதுக்கு தீய சக்தின்னு நீங்க சொன்ன திமுக கூட்டணி கட்சி கூட கஷ்டப்பட்டு அவங்க ஆதரவு வாங்கி, எதுக்கு அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் சிவி சண்முகத்தை மட்டும் போய் பார்த்து, நீங்க போற இடத்துக்குலாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போய், இதெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த 107 வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பெருமையா திமுறா சொல்லுங்க. நீங்க தான் ப்ரௌடாச்ச காலரெல்லாம் தூக்கி விடுறீங்களா? எங்களுக்கு 120 பெரும்பான்மை இருந்தா தாங்க நாங்க ஆட்சி அமைப்போம். நான் ரிசைன் பண்றேன், திருப்பி தேர்தல் சந்திக்கிறேன் சொல்லுங்க. நீங்க ஏன் கல்லாப்பட்டி கூட்டணி ஆதரவு ஏன் உங்களுக்கு? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. தம்பி தமிழரசன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. எங்களை வலது பக்கம் உட்கார வச்சுட்டு அவங்களை இடது பக்கம் உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க அவர்களை தான் வலது பக்கம் உட்கார வச்சிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வலது பக்கம் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வலது என்றால் பாஜக, வலது என்றால் இந்துத்துவம், வலது என்றால் ஒன்றியத்தோடு கைகுலுக்கி கொண்டு இங்கே இருப்பவனை முதுகில் குத்துவது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இவர் என்ன சொன்னாரு? வலது, எங்களை வலது. பக்ரீத்துக்கு ஆடு மாடு வெட்டுவது இஸ்லாமியருடைய நம்பிக்கை. நீதிமன்றம் முந்தின நாள் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குது, ஆடு மாடு வெட்டக்கூடாது, அதற்கு என்று இருக்கக்கூடிய இறைச்சி கூடங்களில் தான், அனுமதிக்கப்பட்ட இறைச்சி கூடங்களில் தான் வெட்ட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு கொடுக்குது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்றாரு, இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாடு காவல்துறை நீதிமன்றத்தில் ஒரு செயல்பாட்டு வரவறிக்கை தாக்கல் செய்யணும். நீங்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு சிறப்பு படைகளை குவித்து உளவுத்துறை மூலம் கண்காணித்து தீவிர ரோந்து பணிகள் மூலம் இந்த நீதிமன்ற உத்தரவை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தினோம் என்று வழக்கும் போட்டிருக்கிறாங்க. யார் மீது? பக்ரீத்தை கொண்டாடிய இஸ்லாமியர்கள் மீது வழக்கம் போட்டிருக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாமியர்களுக்கான ஆதரவான சக்தி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில அந்த குறிப்பிட்ட தர்கா இருக்கிற இடத்துல தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் we will face the consequences, அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். நீதிமன்றமே வந்தாலும் நாங்கள் தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான் சிறுபான்மை மக்களுக்காக. இந்த வீடியோ எல்லாம் ரொம்ப வைரலான வீடியோ. சும்மா ஒரு 12 செகண்ட் இதை நீங்க போடணும் கண்டிப்பா. 26ல நிற்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சர்டிபிகேட் போட்டுக்கடா, நாங்க எங்க கட்சி நடத்துறோம். சரினா திமுக குச்சி ஐஸ் வாங்கி தரவா? சாப்பிடுறியா? நாகரிகமா பேசுறேன்னா சார்? இல்ல, நான் நாகரிகமா தான் பேசுவேன். ஏன்னா 75 வருஷம் கட்சி நேரா வருவாராம், சிஎம் இருப்பாராம், நாங்க குச்சி ஐஸ் வச்சு. இப்ப எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல, நிறைய குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க போடுங்க நம்ம பசங்க. ஆனா காணோதா வெளியில பார்க்க முடிஞ்சு. என்ன தத்துவம், என்ன தத்துவம். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, ஒரு சகோதரர் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டினார். அந்த பேச்சுக்களை நான் மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன். யாரு? திமுக காரங்க பேசுறாங்கன்னு காட்டினார்ல, நான் திறந்த வெளியில் எல்லாரும் வச்சு சாத்தியா சொல்றேன். எந்த கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமா பேசணும், கண்ணியமா பேசணும். அவரு கட்சியில கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். இங்கிலீஷ் மீடியா போட்டு கிளிக்கிறான் சார். என்னன்னு பிள்ளைக்கு நீங்களா எப்படி சார் மருந்து கொடுப்பீங்க? எப்படி மருந்து கொடுப்பீங்க? சிம் கார்டை வச்சு, அந்த என்ன கிரெடிட் கார்டை வச்சு, செல்போன் நுண்ணிக்கு தான் மருந்து கொடுப்பீங்கன்னா அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணட்டுமா? உங்க மரிய வில்சனுடைய வீடியோ நான் ப்ளே பண்ணட்டுமா? யார் அவரு? சொந்த சகோதரனை கொலைவெறி கொண்டு தாக்கிய வீடியோ. தேவையில்லாம் பேசாதீங்க.
கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. தமிழ்நாட்டிலிருந்து எதுக்கு சார் மத்திய அரசினுடைய பிரதிநிதியா எதுக்கு சார் கர்நாடகாவை சேர்ந்தவரை போடுறீங்க? ஏன் போடுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? அவர் கர்நாடகா இல்ல, அவர் ஆந்திராக்காரரு. இது மாற்றமா சார் இது? அதுக்கு மேல கேட்டேன்னுங்கறாங்க. உங்க கட்சியில தெலுங்கு பேசுகிறவர்கள் இல்லையா? உங்க கட்சி தெலுங்கு பேசுகிறவன், கன்னடம் பேசுகிறவன், தமிழ்நாட்டிலே வாழ்கிறவன் குறித்து நாங்கள் பேசல. அந்த பிரிவினைவாதம் அல்ல. தமிழ்நாட்டிலே வாக்குரிமை இருக்கிறதா? கோட்டூர்புரத்துல தான் ஒரு வீடு இருக்குன்னு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. ஓட்டு இருக்கா? என்ன பங்காளி வெட்டுப்புலே, காளமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காளமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பொது முதலமைச்சர் வேட்பாளர் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அதிமுகவும் திமுகவும் சேருவதற்கு முயற்சி செய்தார்கள். சொன்னது யார்? எங்கள் கட்சியிலே இருந்து வெளியே போன சில பேர் செய்தியாளரிடமே சொன்னார்கள். அதுதான் ஆதாரம் என்று பேசுகிறார். அவர்களே சொன்ன செய்தி என்ன? அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக்கி விட வேண்டும் என்று நினைத்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார். அண்ணன் திருமாவளவன் அவர்களை எப்படி முதலமைச்சராக்குவது? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் தானே அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க முடியும். அதில் தானே இவர்கள் அமைச்சராக்க முடியும். அந்த பிளானை நாங்க சொன்னோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்து விட்டார் என்று சொன்னவர் தான் தற்பொழுது உங்கள் முதலமைச்சரோடு கைகுலுக்கிக் கொண்டு பட்டு வேட்டி சட்டையிலே முதலமைச்சர் இருக்கிற போது பூங்கொத்து கொடுத்து கொண்டிருந்தார். எனவே திமுகவோடு கள்ள உறவு வைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இப்பொழுது உங்கள் அணியிலே இருக்கிறார்கள் என்பதை அன்பாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரணும்னு ஒரு வாதம் வச்சீங்க திமுக ஆட்சி காலத்துல. திமுக ஆட்சி காலத்துல நிறைவு பகுதியில் அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாஷா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியும் போட்டாங்க. இன்றைக்கு உங்களை ஆதரிக்கக்கூடிய, நான் எதுவுமே ஏன் கருத்தை சொன்னா கூட அது மிகப்படுத்தலா இருக்கும் சார், உங்களை ஆதரிக்கக்கூடிய ஐயா எவிடன்ஸ் கதிர் அவர்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்க கட்சியை உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கு தாவேகா ஒத்துழைப்பு தர மறுக்கிறது. நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்களா? அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார்? இவனை தானே. ஒன்ன தாண்டா பெலோ அட்ரா அடிக்கிற அடியில பின்னிடணும். 50 நாள்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க மாற்றம் இருக்கான்னு கேக்குறீங்களே தவிர, ஷாருக் கானுடைய மகனோ அந்த போதைப் பொருள் பயன்படுத்தினார்கள் என்கிற செய்தி வந்தபோது அந்த செய்தி இந்தியாவையே உலுக்கியது. ஷாருக் கான் எவ்வளவு பெரிய உலக அறிந்த நடிகனாக இருக்கலாம், ஆனால் அவன் பயன்படுத்திய போதைப் பொருள் மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்தை செய்திருப்பதாக இன்றைக்கு குற்றஞ்சாட்டப்படுகிறவர் யாரோ ரோட்டிலே போகிறவர் அல்ல, இந்த நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர். அந்த மாண்புமிகுவை காப்பாற்றி தொலையுங்கள் என்று கேட்கிறோம். இதில் என்ன குறை இருக்கிறது? விளக்கம் கொடுங்கள். நான் குழந்தைக்கு தான் இது பண்ணேங்கிறார், அது இல்லைங்கிறது வெளிப்படையா தெரியுது. முதலமைச்சர் அதை பத்தி சொல்லவே மாட்டாரா மக்கள்கிட்ட? இல்ல நாங்க கேட்கறது தப்பான விஷயமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. முதலமைச்சர் தொடங்கி கடைசி வரைக்கும் இந்த வேலை செய்றீங்க. எங்க அப்பாவை காணோங்கிறார். நான் சொல்லுகிறேன், இதே சட்டமன்றம் இதைவிட அகந்தையோடு பேசிய பல பேரை காணோம் என்று வரலாற்று பக்கங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களே, என்ன பேச்சுது? இந்த அரசின் மீது நாங்கள் வைக்கிற முதல் குற்றச்சாட்டே இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை, இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கேவலப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற வேளையிலே திரு விஜய் அவர்களுடைய அரசு ஈடுபட்டிருக்கிறது. குதிரை பேரம் நடத்தக்கூடாது என்று இந்த அரசமைப்பை கொடுத்தவர்கள் ஏன் கொடுத்தார்கள்? குதிரை பேரம் என்பது சட்டத்திலே குறிப்பிடப்படுகிற ஒரு சொல் இல்லையா? சட்டத்தில் இருக்குது அந்த சொல், ஹார்ஸ் ட்ரேடிங் என்று இருக்கிறது. என்ன அர்த்தத்துக்கு? ஆட்சி அமைக்கிற நோக்கத்தோடு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு அவர் மக்களால் வென்று விட்டு, மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து ஒரு கட்சியில நின்று, ஒரு சின்னத்தில் நின்று வென்று இன்னொரு கட்சிக்கு தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக மாறினால் அதன் பெயர் குதிரை பேரம். எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வைக்கிறீங்கிறது குதிரை பேரம். அது சட்டப்படி தவறு. கரூர பேச எனக்கு கோவம் வரும். ஏன் வரும்னா, இவங்க யாரும் அங்க இருக்க யாரும் கரூர இறந்து போனவங்க பணங்களை பார்க்கல. நான் பார்த்தேன். அரசு மருத்துவமனை வராண்டாவில அடுக்கடுக்கா அடிக்கிட்ட பணங்களை நான் பார்த்தேன். ஒரு குழந்தைக்கு மாலை போட முடியாம கிட்ட போய் அழுதுகிட்டு நான் வந்தேன். அந்த கதறலை, ஒப்பாதிய ஓலத்தை, கண்ணீரை நான் கேட்டேன். எங்க போனீங்க? நீங்க திமுக கொண்டுச்சுக்கிறீங்க. கொண்டுச்சு நான் களத்துல இருந்து சண்டை போட்டுக்கணுமா? விட்டு ஓடி போய்க்கணுமா? என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. சகோதரர் சொல்கிறார், நான் போய் கரூரிலே பார்த்தேன். அங்கு மருத்துவமனையிலே பார்த்த பிணங்களை எல்லாம் பார்த்தவுடன் எனக்கு கோபம் வருகிறது என்று. அதையே உங்கள் அண்ணனிடம் சொல்லியிருக்கலாமே. மலைகளின் மாநாடு என்று தருமபுரியில் நடத்திவிட்டு அன்று காலை நடந்தது போல் ஏன் விஜய் சென்று விட்டார் என்று கேட்கும்போது அது விபத்து, தம்பி இல்லை என்றால் என்ன, அண்ணன் வந்திருக்கிறேனே என்று சொன்னது. அப்பொழுது அது தவறு என்று தெரியவில்லையா? அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்கவில்லை என்றவுடன் நீங்கள் அவரை ஏன் போய் பார்க்க போனீங்க? போனா செத்தா என்ன என்று கேட்டாரே. வயிற்றில் இருக்கிற குழந்தை, 60 வயது முதியவர்கள், சின்ன பிள்ளைகள் கூட சாக வேண்டியவர்களா? உங்கள் கருத்துக்கு உங்கள் ஆதரவு இல்லை என்றால், உங்களுக்கு வெற்றி கிடைக்க வென்றால் அவன் சாக வேண்டியது.
உங்களுக்கு ஆதரவு தருவார் என்றால் அதன் மூலமாக நீங்கள் பயனடைவீர்கள் என்றால் அவர்களை வாழ்த்த வேண்டுவது. இதுதான் ஒரு புரட்சி குறித்து, ஊழல் குறித்து அப்பழுக்கற்றவராக காட்டிக்கொள்வோர் நீங்கள் பேசுகிற பேச்சா? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஜெகதீஷ் பழனிசாமி தனி செயலராக நியமிக்கப்பட்டது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். இதெல்லாம் முதலமைச்சருக்கு இருக்கிற தனிப்பட்ட உரிமை, அதாவது தெரிந்தது. ஆனால் 16 ஆண்டு காலமாக கட்சி நடத்தி கொண்டு அந்த கட்சியில் இருக்க பயிலாளர் பொதுச் செயலாளர் போடாமல், துணை பொதுச் செயலாளர் போடாமல் கட்சிக்கு எடுத்து நடத்தி கொண்டது எப்படி என்று நானும் கேட்கலாம். ஆனால் நான் கேட்க மாட்டேன். அது அவர்கள் கட்சியினுடைய பிரச்சனை. உங்களுடைய திமுக ஆட்சியில் 207 ஸ்கூல்ல மூடிட்டீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூடிட்டாரு. உங்களுடைய நடிப்பு அரக்கன் படிச்சு சொன்னே கேட்டியாடானாக்கா எல்லா ஸ்கூலையும் மூடி வச்சிருக்கீங்க. ஆனா இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் வந்த பிறகு கடந்த 2 மாசத்துல மட்டும், அதாவது தாவேக ஆட்சி அமைத்த இந்த 62 நாட்கள்ல மொத்தமா 10 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு இதே தாவேக அரசு. புரியலையே. சொல்றேன்ப்பா. இப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா சிபிஎஸ்இல மும்மொழி கொள்கை இருக்கு, அரசு பள்ளிகள்ல எடுத்துட்டு வர முடியாது. அந்த அரசு பள்ளிகள் 10 62 நாட்கள்ல மூடப்படுது. இந்த பக்கமா சிபிஎஸ்இ பள்ளிகள் அதைவிடையும் அதிகமா 15 பள்ளிகள் வந்து திறக்கப்படுது. சுத்தி எங்க வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத இது மூலமாவே தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வா இருக்கட்டும், அல்லது இங்க நடக்கக்கூடிய வெட்டு குத்து கொலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அபின ஹெராயின், கஞ்சா, மெத்து. குறிப்பா அந்த மெத்துன்ற வார்த்தை திமுக கடந்த ஆட்சி ஏற்ற பிறகுதான் எல்லாருக்கும் இந்த மெத்துன்ற வார்த்தையை பரிச்சயப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? மெத்தபெட்டமைன் என்ன யாருக்காவது தெரியுமா? ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை உட்கார வச்சு கட்சியில அயலக பிரிவில் வந்து அவனுக்கு பதவி கொடுத்து அவன் சர்வதேச லெவலில் மெத்து கடத்தினா 2000 கோடிக்கு மேல வந்து சம்பாரிச்சான்னு சொல்லி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு கடத்தலான்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அந்த ஜாஃபர் சாதிக்கை அருகிலேயே வைத்துக் கொண்டிருந்த நீங்கள் அவரை தெரியுமா இவரை தெரியுமா அவர் உங்களோடு இருந்தார் கஞ்சா. இன்னைக்கு வந்த செய்தி, சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 12.5 கிலோ கஞ்சா கடத்திய தாவேகா நிர்வாகி பூபதி ராஜா. இப்ப இதுக்கு யார் பொறுப்படுத்துகிறது? போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கணும்னா வேர்ல பிடிச்சு வெட்டுங்க. நேற்று ஈரோடு பக்கத்துல பவானி அப்படிங்கறதுல தாவேகா வச்சிருந்த நிர்வாகி 140 கிலோ குட்கா வச்சிருந்த அவரை கூப்பிட்டு வச்சு காவல்நிலையத்துல பேசி சமரசம் பண்ணி அடிச்சு வச்சு காவல்துறை நக்கல்யா அவனுக்கு. கடந்த மே மாதம் சாத்தான்குளத்துல 450 கிலோ இதே போல குட்கா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களோட ஒரு லாரி மாட்டுது. கர்நாடகா கொண்டு வந்து கிட்டத்தட்ட 11 வழக்குகள் 5 வழக்குகள் விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட போதை கடத்தல் குற்றவாளி குணசேகர தாவேகா பொறுப்புல இருக்கான். அவன் மீது வழக்கு இல்ல, அவன் கைது செய்யப்படல. சட்டம்னா எல்லாருக்கும் சமமானதுதான். ஆனா தாவேகா காரங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ. நம்பர் 2 அக்யூஸ்ட் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு கிறிஸ்தவ பேர்ல இருக்கு. நம்பர் 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், இவர் எம்எல்ஏ. ஆமா. 4வதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. ஐயோ ஏங்க என்னாச்சு? மே 26ஆம் தேதி மதுரையில் இடி 5 இடங்களில் ரெய்டு செய்தது. அதில் 88 கோடி ரூபாய்க்கு கொக்கைனும் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபெட்டமினும் வேறு சில போதைப் பொருட்களும் கிடைத்தன. அதில் 3 பேர் கைதானார்கள். அந்த 3 பேரும் இந்த சரக்குகளை ஆபரேட் செய்யும் கிங் பின் திரு ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டினுடைய சகோதரர், மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றத முக்கியம். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். திரு டி சந்திர காண்டீபன், கழக நிர்வாகி. கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த சந்திர காண்டிபன் என்பவர் தாவேகா சார்பில் பேராவூரணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அதிமுக ஆட்சியில அவ்வளவு மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. குட்கா ஊழல், வாக்கி டாக்கி ஊழல், தாது மணல் ஊழல், எல்லா ஊழலை பத்தி பேசினாங்க. ஆனா கடந்த ஆட்சியில ஒரு நடவடிக்கை எடுக்கல. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? திமுகவோட மோசமான ஆட்சி காலம் என்றால் 2006 2011. அதிமுக ஆட்சியிலே மோசமான ஆட்சி காலம் என்றால் 91 96. இந்த ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இந்த தாவேகா ஆட்சி இருக்க போகுது. 50 நாள்ல அது தெரிஞ்சிருச்சா? 50 நாட்கள்ல ஒரு ஆட்சியை மதிப்பிட முடியாது முழுமையா. ஆனா ஆட்சியோட திசை வழி போக்க சொல்லிடலாம். தமிழ்நாட்டை கடந்த காலத்துல அந்த ஆட்சியாளர் பெருமக்கள் ஒரு குற்றம் நடந்துச்சு, ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பதில் சொல்வாங்க. அந்த பதில் ஏற்புடையா இருக்காது.
ஆனா தாவேக்காவோட தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எந்த சம்பவத்துக்கும் பொறுப்பேற்க மாட்டார். என் மேல பழி போடுறாங்க, என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு பழகி போடுவார். ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப திடீர்னு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகிறாங்களே, பதவி வைக்கிட்டு தாவேக்கால சேர்றாங்க. ஏன் சேர்றாங்க? தாவேக்கா ஒரு வாதத்தை வைக்குது, திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்ததுன்னு. காசு கொடுத்த ஆட்கள் தானே மரகத குமார் வீடு, காசு கொடுத்த ஆட்கள் தானே சத்யபாமா, காசு கொடுத்த ஆள் தானே ஜெயக்குமார், காசு கொடுத்த ஆள் தானே எஸ்கி சுப்பையா. அப்ப காசு கொடுத்து 40 கோடி 50 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஆனவங்க பெற்றவங்க 30 நாளுக்குள்ள அதை ராஜா பண்றாங்கன்னா என்ன நோக்கம்? இங்க 50 கோடி அடிக்கலாம்னா அங்க போனா 200 கோடி அடிக்கலாம்ங்கிற லாபத்தை கணக்கு. 15 நாள்ல அம்மாவினுடைய ஆட்சியை நாங்க பாக்குறோம், அதனால இந்த அற்புத ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க நாங்க போறோம்னு சொல்றாங்க. அம்மா சொத்துக்கு இப்படி ஈடுபட்டாங்களே, இவங்க செய்வாங்களா? விஜயபாஸ்கர் மேல சொத்தி போல இருக்குது, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல சொத்தி போல இருக்குது. அது யார் நடத்துறாங்கன்னா தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஆட்களே ஆளுங்கட்ச சேர்ந்துட்டா எந்த லட்சத்தை வழக்கு நடக்கும்? தாய் மாமனா செயல்படுது. நான் கேட்கிறேன், 35 லட்சத்துக்கு மேல 41 குடும்பத்துக்கு கொடுத்தாச்சு, அரசு கட்சிகள் கொடுத்தாச்சு. ஆனா இது போதுமானது இல்ல அப்படின்னா அரசு வேலை தரங்குறாரு. அமோனியா வாயு கசிவால 18 பேர் இறந்து போனாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள். அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் நிவாரணம் கொடுத்தாங்க, ஒரு 2 லட்சம் நிவாரணம். எல்லாத்துக்கும் ஆய்வுக்கு கிளம்புறேன், ஆய்வு பண்றேன். ஐன்ஸ்டீன் கூட ஆய்வு படிக்க மாட்டார், அவ்வளவு ஆய்வுக்கு கொண்டு வந்து அந்த தொழிற்சாலைக்கு ஆய்வுக்கு போகல. அமைச்சர் சரத்னு ஒருத்தர் இருக்காரு, குழந்தைகளுக்கு வந்து மருந்து கொடுக்கறதுல நிபுணர். அவர் மீது எடுக்க நடவடிக்கை என்ன? நான் வந்து தக்கலை மூமெண்ட் பண்ணேன். என்ன பண்ணீங்க? நான் குழந்தைக்கு மாத்திரை உடைச்சிட்டு இருந்தேன். சரிங்க, குழந்தை எங்க? அந்த குழந்தையா அவர்தாங்க. இப்படிப்பட்ட நிர்வாகம். ஆனால் 16 ஆண்டு காலமாக கட்சி நடத்தி கொண்டு அந்த கட்சியில் இருக்க பயிலாளர் பொதுச் செயலாளர் போடாமல், துணை பொதுச் செயலாளர் போடாமல் கட்சிக்கு எடுத்து நடத்தி கொண்டது எப்படி என்று நானும் கேட்கலாம். ஆனால் நான் கேட்க மாட்டேன், அது அவர்கள் கட்சியினுடைய பிரச்சனை. இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.